மாதிரி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சிம்புவும் தனுஷ் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தனுஷ் கேட்டிருக்காரு, என்கிட்ட ஒரு கதை இருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. யார்கிட்ட? சிம்புட்ட. உடனே சிம்பு பண்ணலாமே அப்படின்னு இருக்காரு. ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் அந்நியோடியமாக இருந்துருக்கிறாங்க. இப்போ பார்க்குறப்ப பிகைண்ட் த ஸ்கிரிப்ட் இவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படிங்கும் போது உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது இந்த 1.5 இப்போ பண்ணக்கூடிய படத்துக்கும் எந்த சப்ஜெக்ட்டும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஒருவேளை சொல்கிறேன், ஒரு வேளை வந்து இந்த கம்பெனியில் அவர் கமிட் ஆகி அந்த டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த கம்பெனிலேருந்து இப்போ என்ன பண்ணால் ஒரு படம் கமிட் ஆகிட்டுன்னு வச்சுங்க. இப்போ நான் ஒரு டேரக்டர், என்னை ஒரு கம்பெனியில் கூப்பிட்றாங்க, கமிட் ஆகிட்டேன் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட போய் உட்காந்துருவாங்க. கம்பெனி எனக்கு ரூம் போட்டு கொடுப்பாங்க, ஆஃபீஸ் போட்டு கொடுப்பாங்க, டிஸ்கஷன் போடுவாங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஒரு 15 நாள் டிஸ்கஷன் போயிட்டு வந்துடுறேன், குற்றாலத்துக்கு ஊட்டிக்கோ. நான் சொல்கிறேன் சின்ன பட்ஜெட், பெரிய பட்ஜெட்டாக இருந்தால் வெளிநாட்டு போவாங்க, அது வேறு விஷயம். ஒரு 15 நாள் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னா அந்த 15 நாளைக்கு தேவையான சாப்பாடு, எக்ஸ்பென்சஸ், ரூம் வாடகை, எல்லாருக்கும் கொடுத்த அட்வான்ஸ், இந்த வேலைகள்லாம் போகும். போயிட்டு படம் ஆரம்பிக்க முடியாமல் போயிடுச்சு, அந்த ப்ரொடியூசரால் பண்ண முடியல, ஏதோ ஒரு காரணங்களாக ட்ராப் ஆச்சுன்னா, நான் அதே டீமோட வேறு படத்துக்கு போகிறேன் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த கம்பெனியில் எனக்கு வாங்கி கொடுங்க, காம்பன்சேட் வாங்கி கொடுங்க, அந்த படத்துக்கு இவ்வளோ செலவழிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அதை வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து மியூச்சுவலாக நடக்கக்கூடிய விஷயந்தான்.